देवादिदेव जगदेक शरण्यमूर्ते श्रीमन्ननन्दकरुणामूर्ते என் தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோபியோட நட்சத்திரம் உத்திராடம். சிந்தாமணி கோத்திரம். கோபி வரலையா? ராத்திரி பூரா ஒர்க் ஷாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான். இப்ப வந்துருவா. ஐயா என்னங்கதான் வண்டியை ரெடி பண்ணிட்டாரா? ரெடி பண்றாரு, எடுத்துட்டு போங்க. சாவி எங்க? வண்டியில இருக்குங்க. வெரி குட். யார வண்டி எடுத்து போறது? மேனேஜர். ஐயோ, இன்னும் முதலாளி வீலுக்கு போல்ட்ட போல. ஐயோ, முதலாளி வீலுக்கு போல்ட் போடாம வண்டி எடுத்து போறாரு. கடவுள் காப்பாத்துட்டாரு. ஐ எம் சாரி மேனேஜர் சார். வீல் போர்ட்ஸும் போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது. அவசரப்பட்டு சாவி உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். குடிச்சிட்டேன். வந்துட்டேன். அண்ணா எங்க சீக்கிரம் கூப்பிடு. வந்துருவாரு. முதல்ல இந்த பாயசம். அண்ணி முதல்ல நீங்க எனக்கு எதுக்குப்பா? உனக்கு தானே பிறந்த நாள். அதனால தான் சொல்றேன். உங்க செல்ல கொண்டு கேக்குதுல்ல. சரி கொண்டா. நீ சாப்பிடு. ஏய் கோபி, இந்தாடா புது ட்ரெஸ். போய் மாத்திட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணே, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்கை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆசீர்வாதம். நீ தீர்காயுசா இருக்கணும்பா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமா, இதுகிட்ட கல்யாணம் ஆகணும்னு யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களே. ஏன் இப்படி அள்ளி கொட்டிக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதான் இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி அது? நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவர் காரணம் பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க.
ஒண்டி டவுன்ல ஸ்பீடா போகுது. அப்புறம் பிரேக் போட்டா எங்க ஒண்ணும் கிடையாது. அவரு அலறி ஒண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்த சும்மா மின்னல் வேகம் குறுக்கோவில் அப்படியே போய் பாஞ்சி கார்ல உக்காந்து அவரை காப்பாத்துட்டேன். நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லு நல்லா சொல்லு. மேனேஜரை காப்பாத்துறது நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. ஆண்டவன் ஏன் இருக்கா, நம்மளை எல்லாம் காப்பாத்துவான். முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, இதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. வாங்க. இவர்தான் எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். யாருமே குளிக்கல முதலாளி. மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெலோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு, என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோ மேன். எஸ் சார். ஏப்பா இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஸ்னாரி பசங்களா சார். தப்புடி தப்புடி. தொழிலாளிகளுக்கு முன்னாடி நீங்க 2 வார்த்தை பேசணும் சார். 1 மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், பன்னீர் தான் குடிப்பாரு, சென்ட்ல தான் குடிப்பாரு. பாவம் அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களே. எங்க அப்பா காலம் வேற, என் காலம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் ஹார்டா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க, வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு, கமான் மேன். உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசனம் ஏறி இருக்காரு. மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. போங்க போங்க வாங்கப்பா. அண்ணே வாங்க அண்ணே. ஹலோ சன். ஃபாதர், இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சன், கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக, கர்த்தரின் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆமென். அண்ணே பிறந்த நாளா? அண்ணே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பிறந்த நாள் பரிசா உனக்கு இது கொண்டு வந்திருக்கேன். என்னது? புடவை. இன்னைக்கு இதை கட்டிக்கிட்டா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்டெல்லா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல? எஸ் ஃபாதர். புறப்படுமா? சன், அனாதை ஆயிட்ட இந்த பொண்ணை நான் எடுத்து வளர்த்தது கூட பெருசு. அவ பேர்ல நீயும் அன்பு செலுத்தி சொந்த தங்க மாதிரி நேசிச்சு படிக்கிற செலவையும் நீயே ஏத்துக்கிட்டு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கியே, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏதோ ஃபாதர், உங்க புண்ணியத்துல ஒரு டீச்சர் ஆயிட்டா, சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
அண்ணே, நீங்க இன்னுமா இங்க இருக்கீங்க? ஆமா, ஒரு சின்ன ஸ்டண்ட் பண்ண. ஸ்டண்டா? நீ ஸ்கூல் தானே போற? ஆமா. வா, ஆர்டர் பண்றேன். போற வழியில அந்த கதையை சொல்றேன். உட்கார். போயிட்டு வரேன். ஒழுங்கா படம் சொல்லி கொடு. ஃபாதர் தாமஸ், நீங்க ஒரு கையாள வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிட வந்த என் ஆட்களை அவமானப்படுத்தினீங்களா? ஏதோ தவறு நடந்து போச்சு. அவனும் கொஞ்சம் முன்கோவி. அவன் சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. அந்த மெக்கானிக் பையில என் ஆட்களை கவனிச்சுக்குவாங்க. உங்களை கூப்பிட்டு அமைச்ச காரணத்தை சொல்லிடுறேன். நீங்க நடத்த அந்த ஸ்கூலை இடிச்சு மிஸ்டர் ரமேஷ், அங்க ஒரு கிளப் கட்ட போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்க, அவங்க பொழுதுபோக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை. மிஸ்டர் ரமேஷ், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேற வசதியும் கிடையாது. ஐ டோன்ட் கேர். இல்லைங்க, உங்க ஃபாதர் அந்த இடத்தை எங்களுக்கு மானியமா கொடுத்திருக்காரு. அதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்ல, பத்திரமும் இல்ல. ஐ எம் சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. இன்னும் 2 மாசம் அவகாசம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஸ்கூலை காலி பண்ணுங்க. மிஸ்டர் ரமேஷ், யூ கேன் கோ. ஃபாதர் தாமஸ், உங்களை நான் நிக்க வச்சே பேசிட்டேன். டோன்ட் மைண்ட் இட். முதலாளி, ஒரு அழகான அம்மா நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. செருப்பாலே அடிப்பேன். நான் அம்மா கதை பார்க்க மாட்டேன்டா. ஐயோ பொண்ணு முதலாளி. ஆடி எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன ரிப்பேர் இருக்கு? சார், எனக்கு பொன்னருவி எஸ்டேட்டுக்கு போகணும். அங்க யார் வீடுங்க? எஸ்டேட் மேனேஜர் மகனா? ஆடே, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. இல்லையே, நான் தூரமா தானே நிக்கிறேன். நான் அது சொல்லலைங்க. நானும் அந்த எஸ்டேட் தான் இருக்கேன். எங்கன்னா அங்கதான் வேலை செய்யறாரு. இது ஏன் ஒர்க் ஷாப். இதுக்கு நான் தான் முதலாளி. உங்க அப்பா காலத்துல ஏதாவது வியாதி வந்தா இங்கதான் அனுப்புவாரு. அது சரிங்க, டாக்ஸி கிக்ஸி ஏதாவது? டாக்ஸியா? ஊர்ல ரன்னிங்ல இருந்து ஏதோ டாக்ஸி இதுவும் இங்க கொண்டு சேர்த்துட்டா. ஆனா நான் மனசு வச்சா நீங்க போய் ஊர் சேரலாம். கூடவே கொண்டு வாடா. உங்க கார்ல ஏதாவது கொண்டு விட போறீங்களா? எங்க கார்ல உங்க அவசரத்தை ஒத்து வராதுங்க. நீங்க இஷ்டப்பட்டா என் மோட்டர் சைக்கிள்ல போலாம். இஷ்டப்படுறீங்களா? சீக்கிரமா போகணுமே. சுத்திட்டு தாங்க போக முடியும். குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? குறுக்கு வழியா இருக்கே, போலாமே. மோட்டர் சைக்கிள்ல போலாம். இல்லைங்க, நீங்க ஒரே அழுக்கா இருக்கீங்க. காலைல சோப்பு நல்லா குடிச்சேங்க. அது இல்லைங்க. உனக்கு ரொம்ப சுத்தங்க. ஐயோ, அது இல்லைங்க. உங்க டிரெஸ் என் மேல பட்டா என் டிரெஸ் பூரா அழுக்காயிடும். அது சொல்றீங்களா? பையா, நம்ம பொட்டி போட்ட ட்ரெஸ் கொண்டா. முதலாளி, பாத்தீங்களா, இது கைப்படாதது. தேங்க்ஸ். அடடா, இதா உங்க வீடா? ம். உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? ஏன்? செடியிலேயே செவடு கட்டிட்டாரு. வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமா ஆமா, உள்ளே செவடு இருக்கா? ம். பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாற்றும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு வந்து விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு? நான் இல்ல சேர்த்தேன். மாமனாரா? எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு வந்து விட்டாரு. நீயா தம்பி? சௌக்கியமா? ஒர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டாடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்காரமா. ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தே. தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த என் மோட்டர் சைக்கிளை அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வாங்க, காபி சாப்பிடலாம். பரவாயில்ல சார், நீங்க வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ், உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டர் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. ஏய், முதலாளி, முதலாளி. டேய், இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய், ஐயா கேக்குறாரு, சொல்லுங்கடா. தப்பா நினைக்காதீங்க ஜம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டா டேய், என் எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன்.
தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக